இதெல்லாம் நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டுமாண்ணா. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா, அக்ஷயா, ஒரே நிமிஷம் 2 minutes மட்டும் வந்துடுங்க. தேங்க்ஸ். வஷிதா, குட் ஈவினிங். வஷிதா, வஷிதா, குட் ஈவினிங். ஆயிஷா, குட் ஈவினிங்டா. ஸோ இன்னைக்கு வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் இது பண்ண போறேன். ஆக்ட் 1948 வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபேக்டரியில ஒர்க் பண்ற ஒர்க்கரோட வெல்ஃபேர், அவங்களோட ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணணும், அவங்களுக்குலாம் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணுன்றதுனால தான் ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமனுக்கும் சரி, யங் பர்சன்ஸ்க்கும் சரி, எல்லாருக்குமே அப்ளிகபிள், இன்க்ளூடிங் சில்ட்ரன், அடலசன்ஸ், ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஹசார்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹசார்டஸ் ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்? வெரி குட். ஹார்ம்ஃபுல் ப்ராசஸ்ரா. அதாவது தட் இஸ் பேசிக்லி ஃபார்மிங் அஸ் அ டேஞ்சர். என்னாச்சுமா வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, இப்போ எப்படிடா கேட்கறது? இப்போ கேட்கறதாண்ணா? ஓகே சொல்லுங்க. இப்போ நல்லா கேட்குதாடா? இப்போ ஃபேக்டரி அப்படின்னா என்ன? ஒரே நிமிஷம் இருங்க. மித்ரா, மித்ரா, மியூட் 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 மியூட். ஏய், இந்த புக் பேக்ல இந்த மாதிரி குட்டி குட்டி இருக்குல்லடா, அதர் ப்ரொவிஷன்ஸ், அதெல்லாம் நல்லா படிச்சிருங்க செல்லாம் எல்லாரும். என்ன ஓகேவா? 15 வருமா புக் பேக்? அதுல 10 புக் பேக் பின்னாடில இருந்தா வரும். சரியா? மறக்காம படிச்சு. நான் டெஸ்ட் வைப்பேன் அதெல்லாம், பட் தென் இப்பவே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஹசார்டஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Section 2CB defines the expression hazardous process as a process or any activity in relation to any industry specified in the first schedule, where unless special care is taken, raw materials used therein, or see raw material nala problem வரலாம்,
இல்ல இன்டர்மீடியட் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்னால ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல பை ப்ராடக்ட் வேஸ்ட் எஃப்ளூயன்ஸ். இதனால மெட்டீரியல் இம்பேர்மெண்ட் டு த ஹெல்த் ஆஃப் த பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் or connected therewith or resulting in the pollution of the general environment. ஞாபகம் வச்சுக்கோங்க. Hazardous process, any process in the industry where um, specified in the first schedule, where unless special care is taken, the raw materials use பண்றதுனாலயோ the intermediate நாலயோ or அதோட finished product நாலயோ by products நாலயோ waste or effluence thereof would cause material impairment to the health of the persons engaged in or connected therewith or result in the pollution of the general environment. இந்த மாதிரி ஏதாவது கலக்கறத நீங்க லைவா பாத்திருக்கீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கெட்டிங் மிக்ஸ்டு வித் தி ரிவர் பாத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே, எங்கடா? ம். ஐயோ அப்படியாடா? ம், ம், ம். அதுதான் ஹசார்டியஸ் ப்ராசஸ். ஆக்சுவலா இவங்க வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்றாங்க, ஆனா அதோட வேஸ்ட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ன்ற தெரியாம அப்படி பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹசார்டியஸ் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷன் 2 சப்செக்ஷன் கே டிஃபைன்ஸ் எக்ஸ்பிரஷன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் as any process for making or altering, repairing, ornamenting. செல்லமா இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் டிஃபைன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வேர்டு மாறாம இதை எழுதணும். ஒருவேளை நீங்க டெஃபினிஷன் சொல்லாம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மீன்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா இதுல மாத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? புரியுறதாடா? ஆ, டெஃபினிஷன் டிஃபைன்ஸ்ன்ற வேர்டு போட்டீங்கன்னா வித் எ வியூ அது கூட மாறக்கூடாது, அப்படியே எழுதணும், ஈயடிச்சான் காப்பி மாதிரி. ஆனா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மீன்ஸ் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல ஒன்று விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக் பண்றது, ஆல்டர் பண்றது, ஆர்னமெண்டிங், ஃபிஷிங், ஆயிலிங், வாஷிங், கிளீனிங், டிமாலிஷிங், adapting any articles or substance with a view to its use, sale, transport, delivery or disposal, pumping oil, water, sewage or any other substance, transforming or transmitting the power. சலம் இப்போ வந்து வாட்டர்ல இருந்தானே எலக்ட்ரிசிட்டி போகுது, கரெக்டா? அதான் டிரான்ஸ்ஃபார்மிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் தி பவர். அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார் பிரிண்டிங், பிரிண்டிங் பை லெட்டர் பிரஸ், லித்தோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி ஆர் அதர் சிமிலர் ப்ராசஸ் ஆர் புக் பைண்டிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டிங், ரீகன்ஸ்ட்ரக்டிங், ரிப்பேரிங், refitting, finishing or breaking up ships or vessels or preserving or storing any article in cold storage. ஓகே வச்சலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அஸ் அ ஹோல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற விஷயம் என்னெல்லாம் உங்களால மைண்ட்ல எடுத்துட்டு வர முடியுமோ, ரிப்பேர் பண்றது, மேக்கிங் பண்ணும்போது வேஸ்ட் கிடைக்கிறது, சாரி மேக்கிங் பண்றதே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் மேக் பண்றாங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான். நான் வந்து ஒரு விஷயத்த ஆல்டர் பண்றேன், வீட்டில் மாடிஃபை பண்றேன்னா அது ரிப்பேர் பண்றேன், உடஞ்சதை ரிப்பேர் பண்றேன், ஆர்னமெண்டிங் பண்றேன், ஃபினிஷிங் பண்றேன், கம்ப்ளீட் பண்ற ஒரு ப்ராசஸை, பேக்கிங் பண்றேன், சக்தி மசாலா நல்ல எல்லாம் மசாலா பாக்கெட் இருக்கு, ஒரு பேக் பண்றேன், ஆயிலிங் பண்றது, வாஷிங், க்ளீன் பண்றது, அப்புறம் பிரேக்கிங் அப், உடைக்கிறது. இப்போ அந்த அயன் குட்டி குட்டி பார்ட்டிகல்லாம் பிரேக் பண்ணி அப்போ அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதுவும் பிரேக்கிங் அப்பும் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அந்த மாதிரி பம்பிங் ஆயில், சீவேஜ் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்சஸ், வாட் எவர், ஒரு ஸ்டோரிங் ஆஃப் எனி ஆர்டிகல் இன் அ கோல்டு ஸ்டோரேஜும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல தான் வரும். ஸோ இந்த மாதிரி என்டையர் ப்ராசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. குவாசி நுருல் ஹசான் ஹமீத் ஹுசைன் பெட்ரோல் பம்ப் வர்சஸ் டெபுட்டி டைரக்டர் இஎஸ்ஐ என்ன சொல்றாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்றது வந்து என் ப்ராடக்ட்டுக்கு கார்லேட் பண்ண முடியாது. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் ரிப்பேர் எல்லாமே டு இட்ஸ் யூஸ், சேல், டிரான்ஸ்போர்ட், டெலிவரி ஆர் டிஸ்போசபிள். இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியவே முடியாது. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை நான் நேரோ சென்ஸ்ல இன்டர்பிரட் பண்ண முடியாது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஆக்ட் which is meant for the purpose connected with the social welfare. It cannot be intermitted அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா
இங்க என்ன இந்த இந்த கேஸ் லால என்ன சொல்றாங்கன்னா, facts of the caseனா it does not depend upon and it's not correlated with any end product being manufactured out of a manufacturing process. ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஒருத்துக்கணும். இந்த ரெண்டு இது புரியுது உங்களுக்கு? வாட் இஸ் ஹசார்டுவஸ் ப்ராசஸ் அண்ட் வாட் இஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர் செல்லம். Prohibition of employment of young persons under this act. ஓகே, அதுக்கு முன்னாடி ஆக்குபையர்னா என்னன்னு பாத்துடலாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்ணா? ஆக்குபையர்னா என்ன, யாரா இருப்பாங்க ஆக்குபையர்? என்னமா? ஒர்க்கர். ஒர்க்கர் ஆஃப் அ ஃபேக்டரி as a ஒர்க்கர். சூப்பர். வேற யாரெல்லாம் ஆக்குபையர்? மேனேஜர். மேனேஜர் வெரி குட்ரா. வேற யாராவது தோன்றதா? சூப்பர்வைசர், டைரக்டர். சூப்பர், வெரி குட். அந்த ஃபேக்டரி பெமிசஸ்க்குள்ள who has ultimate control over the affairs of the factory, அவரை தான் ஆக்குபையர். ஆக்சுவலா ஆக்குபையர்னா ஜென்ரலைஸ்டா ஆக்குபையர்னா ஃபேக்டரிக்குள்ள எல்லாரையுமே ஆக்குபையர் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே வேலை பண்றாங்கல்ல. கீழே ஃபோர்மேன் சூப்பர்வைசர்லேருந்து மிடில் லெவல் மேனேஜர்லேருந்து டேரக்டர் எல்லாருமே ஆக்குபையர். ஆனா இந்த கான்டெக்ட் ஆஃப் செக்ஷன் 2 சப்செக்ஷன் என்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐஷா இந்த இது படிடா, பர்சன் ஹூ வாஸ் அல்டிமேட் கண்ட்ரோல்லேருந்து படி இந்த கேஸ் ஆஃப் அ ஃபர்ம் ஆதர்ஸ். சலம் ஒரு நிமிஷம்டா. இப்போ இந்த டெஃபினிஷன் எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்கன்னா, ஒன்னொன்னாடா. இப்போ நம்ம காமர்ஸ்ல வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு இல்லையா, செக்ரிகேஷன்ஸ் லைக் நோ ஃபர்ம், கம்பெனி, அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா. செல்லம் செல்லம் ஒரே ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். ஆ ஸோ நம்ம காமர்ஸ்ல படிச்சிருக்கோம் தெரியுமா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, ஃபார்ம்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லைக் ஃபர்ம் மாதிரி இருக்கும், கம்பெனி மாதிரி இருக்கும், ஒரு ஃபேக்டரி ஃபர்ம் மாதிரி கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் கார்பரேட்ஸ், அந்த மாதிரி ஆக்குபேயர்ன்ற ஒரு டேர்ம் ஃபர்ம்னா ஃபர்ம்ல யாருக்கு இருக்கு, கம்பெனில யாருக்கு இருக்கு, அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க கண்ணம்மா, இந்த ஆக்குபையரோட டெஃபினிஷன் நீங்க கஷ்டப்படாதீங்க, அப்படியே எழுத முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, மீன்ஸ்ன்னு போனா பிரச்சனை இல்லை. இப்போ let's take it like this. எனக்கு 8 o'clock கிளாஸே கொஞ்சம் டவுட்டா இருக்கும் போல இருக்குடா. ஓகே ஓகே, இங்க பாருங்க செல்லம். மித்ரா இருக்கீங்களா? மித்ரா, மித்ரா இருக்காங்களாடா? ஓகே, ஹலோ. ஆ ஃபர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனி ஒன் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்னர் shall be deemed to be the occupier. Any one of the partner will be an occupier. இது போதும். ஓகே, firm setup இருந்தா எனி ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் போட்டிருக்கணும். அடுத்தது பாத்தீங்களா ஐஷா, இன் கேஸ் ஆஃப் அ கம்பெனி, ஒரு நிமிஷம்டா, கம்பெனினா எனி ஒன் ஆஃப் த டைரக்டர். ஓகேவா? சூப்பர். அடுத்தது படிடா.
சூப்பர். In case of the factory owned by the controlled by central government, state government or local authority. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஃபேக்ட்ரி ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்ததுன்னா person appointed to manage the affairs of the factory by central government. ஓகேவா? ஃபேக்ட்ரி ஓன்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட். person appointed to manage the factory appointed by local authority na இப்போ இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்காடா இதுல? அண்டர்ஸ்டாண்டிங்களா? சூப்பர் சூப்பர் செல்லம். ஆ ஓகே. மித்ரா ஆல் ஃபைன் தானே மித்ரா? ஓகே ஓகே சரி. ஃபோர்த் பாயிண்ட் படிங்க ஐஷா. என்ன சொல்றாங்கடா? in case of ship being repaired or on which maintenance work is being carried out. ஓ ஆமா கண்டினியூஷன்ரா. படிங்க படிங்க. நீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். in case of a ship which is being repaired or maintenance involved னாக்கா the owner of the dock shall deem to be the occupier. போதும் ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா படிங்க, இல்லைன்னா மேண்டேட்டரி கிடையாது. அடுத்தது படிங்க கண்ணா. ஓனர் ஆஃப் த ஷிப். பா எவ்வளோ சுத்த முடியுமோ அவ்வளோ சுத்தி. ஏன் அது ஈஸியா கொடுத்தாதான் என்ன? என்னன்னே புரியல எனக்கு. இந்த லா மட்டும் ஏன் நீங்க ஏதாவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரே விஷயத்த சுத்தி சுத்தி ஏன் இப்படி பண்றாங்க? பா ஒரே கான்டென்ட் சிம்பிளா முடிச்சிடலாம்ல. இன் கேஸ் ஆஃப் அ ஃபர்ம் செட்டப் எனி ஒன் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்னர் ஷல் பி டீம் டு தி ஆக்குபையர். கம்பெனினா எனி ஒன் ஆஃப் த டாக்டர். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்டு இது மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஷிப்னா ஓனர் ஆஃப் த ஷிப்பு. அப்படி வேணும்னா ஓனர் ஆஃப் த ஷிப்புன்னு போட்டுக்கலாம். இல்லை அவரோட ஏஜென்ட் ஆர் இஸ் ஏஜென்ட்னு போட்டுக்கலாம். இல்லை ஆர் மாஸ்டர் ஆர் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஷிப். முடிஞ்சு போச்சு. சும்மா ரொம்ப கஷ்டம். சிஎஸ் படிக்கிற பசங்கலாம் பாவம். ஒரு மெசேஜை கன்வே ஆகணும்.
புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளவுதானே. இந்த மாதிரி குடுக்கறதுனால யாருக்கு அட்வான்டேஜ்னு எனக்கு நிஜமாலே தெரியல. எங்க சார் கிட்ட கேட்டேன்னா ஆல் லாஸ் ஷுட் பி கைடட் பை செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நிஜமாலே ரொம்ப பீட்டிங் அண்ட் புஷ்ஷா இருக்கு. அதெல்லாம் வேணாம், நீங்க சிம்பிளா வச்சுக்கோங்க. ஓகேவா? in case of a firm setup in case of a setup uh, in case of a firm, any one of individual partners shall be deemed to be the occupier. In case of a company, any one of the directors shall deemed to be the occupier. In case of a factory owned by central government, state government, local government, any person appointed to manage affairs of the factory by central government, state government, local authority shall deemed to be the occupier. In case of any ship which is being repaired or in the course of maintenance, owner of the dock or his agent or master officer in charge of the ship shall be the occupier. அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு கூட சொல்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ விஷயத்த சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கோங்கண்ணா. ரொம்ப சுத்தி 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 வரதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யூ ஹவ் டு மேக் இட் சிம்பிள் போதும். கான்டென்ட் தான்டா நம்ம டெலிவர் பண்ணோம். இந்த கண்டெய்னர் இது படிங்களா ஐஷா? இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ன சொல்லம் எல்ஆர் எல்டிஆ லோட்டனன்ட் நினைக்கிறேன். லோட்டனன்ட் இங்க பாருங்க, லெப்டினன்ட். தேங்க்யூ. லியோட்டனன்ட் இது எப்படி சொன்னோம்? லெப்டினன்ட்டா? லெப்டினன்ட் கவர்னர். இந்த கேஸ்ல கண்டெய்னர் கார்பரேஷன் கவர்னர்ல என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனில யார் ஃபேக்டரி, இந்த கேஸ் ஆஃப் கம்பெனி ஹூ ஓன்ஸ் அ ஃபேக்டரி, it is only one of the directors of the company who can be notified as occupier of the for the purpose of that, and company cannot nominate any other employee. See, அந்த ஓன் பண்ணியிருக்கிறவங்கள வந்து ஏதாவது ஒரு டைரக்டர் தான் அந்த ஆக்குபையரா இருக்கணுமே தவிர எந்த எம்ப்ளாயியும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா? ஓகே, இந்த ஒரு கேஸ்ல போதும். சரியா? 7 மார்க்ஸ் கொஸ்டின். ஈஸியா இருக்கா? இந்த கான்டென்ட் எழுதிட்டு ஒன்றும் இல்லை, இப்படியே கூட நீங்க எழுதலாம், தப்பு இல்லை. இந்த கான்டென்ட் எழுதிட்டு இந்த கேஸ்லாம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். செல்லம் சர்டிஃபைட் சர்ஜன்ஸ். அக்ஷயா படிடா செல்லம்மா, சர்டிஃபைட் சர்ஜன்ஸ்.
சூப்பரா, வெரி குட் அச்சலம். தேங்க்யூ. சி செக்ஷன் 10 என்ன சொல்றதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸா சர்டிஃபைங் சர்ஜன்ஸா ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் வந்து கண்டிப்பா அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்களோட வேலை என்னன்னா, எங்க பர்சன்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள எக்ஸாமின் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபேக்டரிஸ்ல இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்கள எக்ஸாமின் பண்ணோம் ஹூ ஆர் பேசிக்லி இன்டு அ டேஞ்சரஸ் ஆக்குபேஷன். ஓகே, அவங்களுக்கு அதே மாதிரி மெடிக்கல் சூப்பர்விஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். அதுக்கான கிளாஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் எப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னாலேயே இந்த பீகார் கேஸ் ட்ராஜடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு இது சொல்லி தந்தேன் தெரியுமா, இன்கம்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ்ல ஞாபகம் இருக்கா? 1989ல அந்த 89ஆ 86 ஞாபகம் அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லக்கண்ணா. ஆக்சுவலா அப்ப வந்து ப்ராப்பரா அங்க வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சர்ஜன்ஸ்லாம் அங்க இல்ல. இருந்திருந்தாங்கன்னா அப்பவே வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோவா இருக்குல்ல, நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே ரொம்ப லைக் அலார்மிங்கா இருக்கிற பட்சத்துல இந்த மெடிக்கல் சர்டிஃபைட் சர்ஜன்ஸ் வந்து அதை மெடிக்கல் சூப்பர்விஷன் பண்ணும். இந்த அதாவது இந்த பீப்புள்லாம் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்டரிஸ் ஆக்ட் என்ன சொல்றது? ப்ரமோஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹெல்த், அதான ஃபேக்டரிஸோட தாற்பயம். ஸோ என்ன சொல்றதுன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட என்விரான்மெண்ட்டை சர்டிஃபைட் சர்ஜன்ஸ் வந்து பார்த்து மானிட்டர் பண்ணோம், நம்பர் ஒன். அதனால தான் இல்லஸ் வந்திருக்கான்னு பார்க்கறது நம்பர் ஒன். நம்பர் டூ, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலோ இல்லை புதுசா ஏதாவது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்திருக்கு, இல்லை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல புதுசா நியூ சப்ஸ்டன்ஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்கன்னா அதன் மூலமாக ஹெல்த் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்றதையும் சர்டிஃபைட் சர்ஜன்ஸ் மெடிக்கல் சூப்பர்விஷன்ல பார்க்கணும், நம்பர் டூ. நம்பர் த்ரீ, யங் பர்சன்ஸ் who are about to be who are already இருக்காங்க or about to be employed in any work which is likely to cause injury to their health. சின்ன பசங்கலாம் அதாவது சின்ன பசங்கன்னா அப்படி சொல்ல, யங்கர் ஜென்ரேஷன் யாரெல்லாம் ஒர்க்குக்கு எம்ப்ளாயர் இருக்காங்களோ which is likely to cause injury, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கான்றதையும் பார்க்கணும். நான் திருப்பி ரீகேப் பண்றேன். பாருங்கண்ணா, ஃபர்ஸ்ட் the section 10 provides that state government may appoint qualified medical practitioners to be certifying as surgeons for the purpose of this act within such local limits or for such factory or class or description of factories. இதுக்கு வந்து செக்ஷன் 10 ஸ்டார்ட் ஆகுறது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து will appoint, may appoint qualified medical practitioners. இவங்களை வந்து சர்டிஃபைடு சர்ஜன்ஸா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றது வந்து இங்க சொல்றாங்க. டியூட்டிஸ் ஆஃப் சர்டைன் அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் யங் பீப்புள், இன்னொன்னு அவங்களுக்கு அதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். மூணாவது வந்து டேஞ்சரஸ் ஆக்குபேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஓகே. நாலாவது வந்து மெடிக்கல் சூப்பர்விஷன். என்னமா சொல்லுமா? மைனிங், கரெக்ட், மைனிங் சொல்லலாம். மைனிங் அந்த கேஜிஎஃப்ல கூட வருமே, அதெல்லாம் டேஞ்சரஸ் ஆக்குபேஷன்ஸ் தான். மைனிங் இஸ் a very good example.
இது பாருங்க கரெக்டா நீங்க சொல்றீங்க பாருங்க விஷயத்தா மைனஸ். ஓகேவாடா? ஏர்கிராஃப்ட் பைலட்ஸ் டேஞ்சர், ஃப்ளைட் இன்ஜினியர்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்குபேஷன். இபி ஒர்க், ஏர்கிராஃப்ட் பைலட்ஸ், ஃப்ளைட், ரூஃபர்ஸ். ரூஃபர்ஸ்னா வந்து அந்த பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்க்கு இது போடுறாங்கல்லடா ரூஃபிங், அவங்க. அப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ், ரீசைக்ளிங் கலெக்டர்ஸ். ரீசைக்ளிங் கலெக்டர்னா ஹெவி ட்ரக்ல அந்த எப்படின்னா அந்த கார்பேஜ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அவங்க வந்து வந்து குப்பை எடுத்து அதே மாதிரி ஹெவி ட்ரக்ஸ் இன் பிஸி டிராஃபிக், ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், கொலிஷன்ஸ் டெய்லி. அந்த அது பேர் என்ன, அதாவது அந்த அதில் அவங்க கையில வந்து கிளவுஸ் போட்டுட்டாலுமே அவங்களுக்கு அதெல்லாம் டேஞ்சரஸா இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த எஸ்பெஷலி இந்த ஜிஹெச் வாசல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பெரிய மூட்டையா போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க இவங்கெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, இன்ஜெக்ஷன் குத்திட்டுனா என்ன ஆகும்ல, கை பாவம். ஸோ வந்து நம்ம காட் கிட்ட வந்து டெய்லி தேங்க் பண்ணணும். நம்மளுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவ் அப்பா அம்மா, நல்ல குட் காலேஜ், நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுற்றி, எல்லாமே நம்மளுக்கு டெய்லி ஃபுட்டு கிடைக்கிறது கரெக்ட் டைம்ல. காடுக்கு வந்து ப்ரே பண்ணணும். இவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாவம் நிஜமா. மைனர்ஸ், இவங்க வஷிதா சொன்ன மாதிரி ரொம்ப டாக்ஸிக் கேசஸ்லாம் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. அதுலயே பாதி பேர் இது அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ், டே அண்ட் நைட். ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ரிவார்டு வருதான்னு கிடையாது. ட்ரக் டிரைவர்ஸ், நீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா செல்லம்? பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லாம் அந்த இதை எடுத்து திருப்பி எப்பாவது டைம் ஆச்சுதுன்னா சும்மா உட்காந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. எங்கேயாவது அவர் ரோட்ஸ் எப்படி நம்மள பெருசா இருக்குங்கன்னா இந்த ட்ரக் டிரைவர்ஸ். எவ்வளோ பாத்தீங்களா மண்ணு? இங்க பாரு, இங்க பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இங்கே தெரியுதா செல்லம்? இங்க பாருங்க, இது கரெக்டா கால்குலேஷனோட தூக்கணுங்கண்ணா. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா காலி. இது இப்படி பெண்ட் பண்ணி இப்படி எடுத்துட்டு வரணும்ல, எவ்வளவு கஷ்டம். அதனால we are all gifted, we should thank அப்பா அம்மாவா நீங்க தேங்க் பண்ணணும். டெய்லியுமே தேங்க் பண்ணணும். நீங்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது அவளை. இவெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு அந்த மாதிரியே கஷ்டம். ஜாலியா நம்மளுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. நம்மளுக்கு வந்து ஒரு இது ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல்லு கீழே வந்ததுன்னா இங்க கண்ட்ரோல் லூஸ் ஆச்சுன்னா மொத்தமா கீழே வந்துரும் வச்சலாம். ஓகேவா? சோ இதோ அவங்க இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் பெருசா ப்ரொடெக்ஷன்லாம் இல்லைல்ல. அதான் இதெல்லாம் தான் டேஞ்சரஸ் ஆன ஒர்க், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், டேஞ்சரஸ் ஆக்குபேஷன்ஸ். ஸோ மெடிக்கல் சூப்பர்விஷன் ஃபார் செட் ஆஃப் ஃபேக்டரிஸ். இதுல பாருங்க கண்ணா, ஒண்ணு வந்து நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது நேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் which is used. மூணாவது யங் பர்சன்ஸ். அவ்வளவுதான் சொல்லுங்க. இது ரெண்டும் தான். ஆக்குபையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? சர்டிஃபைடு சிலமா எல்லாரும் இந்த வாட்டி கிளியர் பண்றீங்க. ஓகேவா? எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ சொல்லுங்க, எப்படியாவது கிளியர் பண்ணுங்க. சொல்லும்
இப்படியே புரண்டு கிரண்டு கிளியர் பண்ணுங்க. நைட் டே அண்ட் நைட் நல்லா படிச்சு கிளியர் பண்ணுங்க. ஹெல்த் பாத்துக்கோங்கண்ணா. ஃபேக்டரிஸ் ஆக்ட் எல்லாமே வந்து இதுல ஒர்க்கர்ஸ் ரிலேட்டட் தான் எல்லாமே. ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஓகேவா? நான் ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ நான் இதோட முடிக்கிறேன் கண்ணா. சரியா? 45 minutes பிளான் பண்ணியிருந்தேன் கிளாஸ்க்கு. சிலமா எனக்கு 8 o'clock கிளாஸ் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன். மித்ரா கீர்த்தனா நந்தனா 8 o'clock கிளாஸ் நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றேன் சிலம். ஓகேவா? இல்லடா நம்ம பிளான் பண்ணிருந்தது வந்து